வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே இங்கு நிஜம். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்னும் வரைபடத்தில் சந்தோஷம் என்னும் நதியை தொலைத்து கவலை என்னும் தீவில் கரை ஒதுங்கி நிற்கிறேன் ஒரு தனிமரமாக. தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம். நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள். உன்னை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளும் உறவை புறக்கணிக்காதே. ஒரு நாள் அவர்களை நீ தேடும்போது வெகு தூரம் சென்றிருப்பார்கள். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை. பலருக்கு நேர்மறை எண்ணங்கள் மற்றவர்களிடம் இருந்து தேவைப்படுகிறது. சிலர் அவர்களையே நேர்மறை எண்ணங்களை அவர்களுக்குள் உருவாக்கி கொள்கின்றனர். இன்று என்று அல்ல, காலம் கடந்தாலும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே நன்மை பயக்கும் வாழ்க்கையில். நமக்கு குளிப்பறிக்க யாரும் தேவையில்லை. நாம் விட்டு செல்லும் கவனப்பிழைகள் போதும். பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பது மிகப்பெரிய தவறு. நீந்த தெரிந்தும் பின் சேற்றில் விழுந்தாலும் எழுந்துவிட வேண்டுமே தவிர அங்கும் நீந்த முயற்சிக்க கூடாது. காலம் எதையும் மாற்ற வல்லது. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. துன்பம் வந்தால் சிரிக்க கற்றுக்கொள். உன் சிரிப்பு துன்பத்துக்கே துன்பத்தை கொடுக்கும். உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழியில் நீ உண்மையாயிரு. உண்மையாயிரு, உயிராய் இருக்காதே. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. இந்த உலகம் போலியானது. உனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்லை, முட்டாள். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படித்தான். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் நட்பின் அன்பு உண்மையானது. உன்னை உண்மையா நேசிப்பவர்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் கொடு. ஆனால் தனிமையையும் கண்ணீரையும் மட்டும் பரிசா கொடுக்காதே. கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தைகளையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவுகள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக இருக்கும்போது பதில்கள் திமிராக இருப்பதில் தவறில்லை. கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடருங்கள். வாகனங்களை மட்டுமல்ல, உறவுகளையும் தான். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நீடிக்க வேண்டுமெனில் சிறு இடைவெளி அவசியம். கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை. நமக்கு எது மிகச்சரியான தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்கிறார். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும்.